நம்மளுடைய சூரியன் பல வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் ஒரு நாள் அதனுடைய கோபம் வெளிவந்ததை நம்ம பார்த்துருக்கோம். 1859 செப்டம்பர் மாதம் ஒரு விஞ்ஞானி ரிச்சர்ட் கிரிங்டன் அப்படின்ற ஒரு சூரியனில் ஒரு புள்ளியை பார்த்தாரு. அது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருந்திருக்கு. அது வெறும் சில செகண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் அது சூரியன் முழுக்க வெடிச்ச மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு. அந்த வெடிப்பு தான் இன்னும் மனித வரலாறுல பதிவு செய்யப்படாத மிகப்பெரிய கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். அதனால் பூமி முழுக்க வானம் எரிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. இதுதான் கேரிங்டன் ஈவெண்ட். இந்த வீடியோல நம்ம இந்த மிகப்பெரிய வெடிப்பு பத்தி ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இது நம்ம ரொம்ப டீப்பா எக்ஸ்போஸ் பண்ண போறோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். செப்டம்பர் மாதம் ரிச்சர்ட் கிரிங்டன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி அவருடைய டெலஸ்கோப்ல சூரியனை பார்த்திருக்கார். அவரு பார்க்கும்போது ஒரு சின்ன புள்ளி வந்திருக்கு. அது ஒரு சன்ஸ்பாட், ஒரு பிரம்மாண்டமான கரும்புள்ளி மாதிரி. ஆனா சில நொடிகள்ல அந்த புள்ளி இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போச்சு. அந்த சின்ன புள்ளி நம்மளுடைய பூமியை தாக்கியிருக்கு. இந்த தாக்கத்தோட பேரு கேரிங்டன் ஈவெண்ட். நம்மளுடைய சூரியன் பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன தீப்பந்து மாதிரி இருந்தாலும் அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மிஷன் மாதிரி. அதோடைய மையத்துல கோர் இருக்கு. அது ஹைட்ரஜன் அணுக்கள் மோதி ஹீலியமா மாறுது. ஒவ்வொரு நொடியும் 4.26 மில்லியன் டன் மேட்டர் எனர்ஜியா மாத்துது. சூரியனுடைய மேற்பரப்பு போட்டோஸ்பியர். அதுக்கு மேல இருக்கக்கூடிய கொரோனா தான் இந்த கதையோடைய மிகப்பெரிய ஹீரோ. அது ஒரு ஃபயர் ஓஷன் மாதிரி, அதாவது ரொம்ப அதிகமா எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தீ மாதிரி. அதுல நடக்கிறதா சிஎம்இன்னு சொல்லக்கூடிய கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். சூரியனுடைய மின்காந்த அலைகள், இது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்லுவோம். இது சின்ன டென்ஷன் எடுத்தாலுமே ஸ்னாப் ஆகும். அந்த நொடியில அதோடைய பிளாஸ்மா கடல் வெளியே பாயுது. அது வெளிப்படக்கூடிய வேகம் தான் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. அதோடைய வேகம் ஒரு செகண்டுக்கு 500 கிலோமீட்டர்ல இருந்து 3000 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகளும் சூரியனிலிருந்து வெளிப்படுற மோஸ்ட் பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ். செப்டம்பர் 1 1859 அந்த சிஎம்வி வெளிப்பட்டுச்சு. 17.6 மணி நேரத்துல அது பூமியை வந்து அடைஞ்சிருக்கு. இது சூரியனிலிருந்து ஒளி, அதாவது அந்த வெளிச்சம் வர்ற நேரத்தை விட கொஞ்சம் அதிகம் தான். அது ஒரு பிளாஸ்மா கிளவுட் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். எவ்வளோ வேகம்னா நார்மல் சோலார் வைண்டோட கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு ரொம்ப வேகமாக இருந்திருக்கு. அது பூமி கிட்ட வரும்போது பூமியுடைய மேக்னடோஸ்பியரை மோதி அங்கே மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன் அப்படின்றது ஒன்று நடக்குது. இந்த மோதல் ஜியோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரோமை உருவாக்கியிருக்கு. பூமியுடைய மின்காந்த அலைகள் போலார் ரீஜன்ஸ் வழியே வெளியேறி அங்கே ரொம்ப ரொம்ப அழகான அரோராஸை உருவாக்கியிருக்கு. ஆனால் நம்ம சொல்கிறோம் அந்த அரோராஸ் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும்னு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது அழகாவே தெரியல. கியூபா வர வானம் ரொம்ப சிவப்பா மின்னிருக்கு. மெக்சிகோ வர பச்சை நிறத்துல வானம் தெரிஞ்சிருக்கு. லண்டன் மக்கள் வானம் ஏதோ எரிகிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அந்த வெடிப்பு அளவில்லாத எனர்ஜியை வெளிப்படுத்திருக்கு. பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு நொடியில 2 இருக்கு. அதோடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாடர்ன் ஸ்பேஸ் வெதர் ரெக்கார்ட்லயே டாப் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்னா இதுதான். நம்மளுடைய பூமி ஒரு பாதுகாப்பு வட்டத்துல தான் இருக்கு. அது நம்மளையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட்டையும் ரொம்ப அழகா பாதுகாப்பா வச்சிருக்கு. ஆனா அந்த எரிங்டன் ஈவெண்ட் மாதிரியான ஒரு வெடிப்பு நடந்துச்சுன்னா எல்லாமே சுக்குநூறாயிரும். சிஎம்இ பூமிக்குள்ள நுழையும் போது அது மேக்னடோஸ்பியரை அன்லாக் பண்ணிடும். அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ரீகனெக்ட் ஆனா மின்காந்தம் நம்ம பூமிக்கு பாயும். அதுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதை நம்ம டெக்னிக்கலா ஜியோ மேக்னெட்டிக்கலி இண்டியூஸ்டு கரண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது டிரான்ஸ்ஃபார்ம்ஸில் ஓவர்லோட ஏற்படுத்தும். பவர் கிரிட்ஸ் கொலாப்ஸ் ஆகும். பைப்லைன் கரோஷன் ஆகும். சப்மரின் அதோடைய கேபிள்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கேரிங்டன் ஈவெண்ட் 2025 நடந்தா மொத்த பவர் கிரிடுமே ஷட் டவுன் ஆயிரும். இன்டர்நெட் தான் இப்போதைக்கு நமக்கு ஒரு பேக் பவுன் மாதிரி. ஆனால் அது அழிஞ்சே போயிடும். சேட்டலைட் டிசபிள் ஆயிரும். ஜிபிஎஸ் சிஸ்டம் ஒரு குருடுத்தன்மையாக இருக்கும். ஏர்கிராஃப்ட் நேவிகேஷன் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சிவிலைஸ்டு வேர்ல்டு ஒரு நாளில் ஒரு இருளில் விழுந்த மாதிரி இருக்கும். 1859 நடந்த ஒரு காஸ்மிக் லெவல் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு 10 பில்லியன் ஹைட்ரஜன் பாம் ஒன்று சேர்த்தா அதோடைய எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? அதுக்கு நிகரான எனர்ஜி வெளிவந்திருக்கு. அதாவது ஒரே டயத்தில் 1 பில்லியன் ஹிரோஷிமா அணுகுண்டு வெடிச்சா எப்படி இருக்கும்? அது சக்திக்கு நிகரான எனர்ஜியை வெளிப்படுத்தியிருக்கு. நாசாவோட ஸ்டீரியோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் 2012 ஜூலை 23 ஒன்று பதிவு பண்ணுச்சு. அது ஒரு சிஎம்இ எர்த்தோட டைரக்ஷனில் இல்லாமல் இருந்தாலும் வீனஸுடைய ஆர்பிட் வழியா அதோடைய எனர்ஜி வெளியே வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடைய வேகம் சுமார் ஒரு செகண்டுக்கு 2250 கிலோமீட்டர். அந்த சிஎம்இ நம்ம ஆர்பிட்டை 9 நாட்களுக்கு முன்னே கடந்திருந்தா அது பூமியை டைரக்டாக இம்பேக்ட் ஆகியிருக்கும். அதுவும் கேரிங்டனுக்கு சமமான அளவு அதில் இருக்கலாம். அந்த நாளில் மேக்னடோஸ்பியர் ஓப்பனாக இருந்துச்சுன்னா
எப்பயும் போல் பவர் கிரிட் ஷட் டவுன் ஆயிரும். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் நம்மளுடைய மிகப்பெரிய லாஸாக இருக்கும். நாசாவோட பார்க்கர் ப்ரோப்புடைய டீம் சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம $2 ட்ரில்லியன் அளவுக்கு மிகப்பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணுவோம். சூரியனுக்கு ஒவ்வொரு 11 ஆண்டுகளுக்கும் ஒரு சைக்கிள்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம சோலார் மேக்ஸிமம், சோலார் மினிமம் அப்படின்னு 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். இந்த சோலார் மேக்ஸிமம் காலத்தில் சன்ஸ்பாட், CMEs மாதிரியான எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் அதிகமாக நடக்கும். இப்போ நம்ம 25வது சைக்கிளில் இருக்கும். 2020க்கும் 2031க்கும் நடுவில் 2024 26லையும் ஒரு பீக் இருந்திருக்கு. அதாவது இன்னும் சில வருடங்களில் அடுத்த மிகப்பெரிய CMB வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாசாவோட பார்க்கர் சோலார் ப்ரோப், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய சோலார் ஆர்பிட்டர் இப்போ கொரோனாவுக்குள்ளே போய் CMEயோடைய பர்த் ப்ராசஸை ரியல் டைமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதிலிருந்து வரக்கூடிய சில முக்கியமான ப்ரெடிக்ஷன், சூரியனுடைய மேக்னெட்டிக் ரிவர்சல் நடந்துச்சுன்னா இதுவே பீக் ஆக்டிவிட்டிக்கான சிக்னலாக இருக்கும். அதாவது இன்னும் சில ஆண்டுகளில் அடுத்த கேரிங்டன் லெவல் ஸ்டோம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ஜெனரேஷனில் எல்லாருடைய வாழ்க்கையுமே சேட்டலைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வெதர் ஃபோர்காஸ்ட்டாக இருக்கட்டும், GPS இருக்கட்டும், பேங்கிங், இன்டர்நெட், டெலிகாம் அப்படின்னு எல்லாமே ஸ்பேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெப் தான் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்குது. ஆனால் ஒரு CME அது எல்லாத்தையுமே ஒரு நொடியில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும். 2015 கியூபெக் பிளாக் அவுட், கனடாவில் ஒரு சின்ன ஸ்ட்ரோம் ஒன்று நடந்திருக்கு. இது ஒரு சோலார் ஸ்ட்ரோம் தான். அந்த டைமில் பவர் லாஸ் மட்டுமே கிட்டத்தட்ட $2 பில்லியன். அப்போது கேரிங்டன் மாதிரியான ஒன்று வந்தால் டோட்டல் வேர்ல்டு பிளாக் அவுட் தான். எல்லா சேட்டலைட்டும் ஃபெயில் ஆச்சுன்னா பூமி ஒரு டிஜிட்டல் டார்க்னஸில் விழுந்துடும். ஸோ நம்மளுடைய பூமி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சூரியன் ஒரு குறிப்பிட்ட ரிதமில் வாழுது. அதோடைய ஹார்ட் பீட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை மூச்சு மாறும், இறங்கும். அதோடைய மேக்னட்டிசம் சேஞ்ச் ஆகும்போது அது வெளிப்படுத்தக்கூடிய கோபம் கண்டிப்பாக CMB வழியை நம்மளுடைய பூமி மட்டும் இல்லாமல் பல கிரகங்களை ஆட்டி படைக்கும். பட் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், இது ஸ்பேஸ் வெதரில் ஒரு நார்மலான விஷயம்தான். உங்களுக்கு இதை பற்றின கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.